ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஃபைவரை பற்றி ஒரு 3 வீடியோ போட்டிருந்தேன். ஃபைவர்னா என்ன, ஃபைவர் அக்கௌண்ட்னா என்ன, ஃபைவர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ஃபைவர் கிக் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நான் ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் ஃபைவரில் இருக்கிற நிறைகள் குறைகள் இது ரெண்டை பற்றியும் பேச போகிறேன். ஸோ நிறைகள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குறைகளில் நமக்கு வந்து இன்கம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 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 கிளைண்ட்டு இல்லை ஒரு பையர், அதை வந்து ஃபைவரில் பையர்னு தான் சொல்லுவாங்க. பையர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் கொடுத்து நமக்கு வந்து செஞ்சு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த பேமெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் சர்வீஸ் சார்ஜு பிடிக்கிறாங்க. ஸோ பேமெண்ட் நமக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கும் சர்வீஸ் சார்ஜு வாங்குகிறாங்க. ஸோ 2 பக்கம் இருந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் வாங்குறதுனால அவங்களுக்கும் லாஸு, நமக்கும் லாஸ் தான். அதாவது கம்மியான அமௌண்ட்டில் நம்ம வந்து வேலை செய்யும்போது, இப்போ எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு $5 மினிமம் $5 தான் ஃபைவரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது. அதுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எத்தனை டாலர் வேணால் நீங்கள் வந்து ப்ராஜெக்டை பொறுத்து ரேட்டு மாறும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வேறுபடும். ஒரு சில ஒரு சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வேறுபடும். நான் வந்து இந்த ஃபைவரில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். எடுத்து செஞ்சுருக்கேன். செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சார்ஜஸ் பிடிச்சி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து ரொம்ப லாஸுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ப்ராஃபிட்டுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சுமாராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அதிகமான பேமெண்ட்டுக்கு உண்டான வேலையை செய்யும்போது நமக்கு அந்த கொஞ்சம் அமௌண்ட் ஒரு $10 $15ங்கிறது பெரிய விஷயமா தெரியாது. ஒரு $150 $200க்கு வேலை வந்து நம்ம செய்கிறோம், பேமெண்ட் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்காது. ஸோ அதனால தான் இது ஒரு குறைபாடுன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, புதுசாக வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம்லாம் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து புதுசாக இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட்டு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி போர்ட்ஃபோலியோ கொடுத்து அவங்க ஏற்கனவே செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை சர்டிஃபிகேட்டு, அவங்க படித்த சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் வந்து வச்சு அவங்க வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து எடுத்தோன்னே கிடைக்காது. ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடைச்சதுனா தான் அதை வச்சு தான் அடுத்தடுத்து நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டே போக முடியும். ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, நியூ கமர்ஸ், புதுசாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான வேலை. அதனால் வந்து ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுங்கிறது சிரமம். ஸோ 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, இவங்களுடைய ப்ரைவசி பாலிசியை வந்து நம்ம ரூல்ஸை கடைபிடிச்சே ஆகணும். கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஃபாலோ பண்ணாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா எந்த நேரத்துலையும் உங்கள் அக்கௌண்ட் வந்து டிசேபிள்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய ப்ரைவசி பாலிசி கைட்லைன்ஸை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி படிச்சுக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள் அக்கௌண்ட் எப்பவுமே சேஃப் தான். மொபைல்லையும் நீங்கள் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் பிசிலையும் நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஒரு சிஸ்டத்தில் ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்கணும். அதுதான் வந்து ரூல்ஸு. ஸோ அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலே நிறைய அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பேர்லேயே வச்சுருந்தாலும் சரி, எந்த அக்கௌண்ட் யார் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக பேன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு மெயிலும் அனுப்பிச்சுட்ருவாங்க. நாங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் டிசேபிள் பண்ணிட்டோம், ரீசன் என்னங்கிறதும் அவங்க மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சுட்ருவாங்க. நீங்கள் திருப்பி கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. அவங்க வந்து ரீசனை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா. நீங்கள் எங்களுடைய பாலிசியை ஃபாலோ பண்ணல, அதனால் நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து பேச்சுக்கே இடம் இல்லை. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஸோ வந்து அடுத்தது இதோட நிறைகள், அதாவது நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபைவர் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வேறு ஃப்ரீலான்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரு வந்து கிடச்சிது அப்படின்னா அந்த ஆர்டருக்கு வந்து
கமிஷன் வந்து இதை விட அதிகமாக தான் இருக்கே தவிர கம்மியாக கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக வரலாம். அதுக்கு உண்டான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணலாம். மினிமம் வந்து $5 மேக்ஸிமம் $1000, $2000, $10,000 வரைக்கும் கூட ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அது உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்குது, உங்கள் ஸ்கில்ஸ் பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து முடிஞ்சுது. 2வது பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பிட்டு கொடுப்பாங்க. அதாவது இப்போ வந்து freelancer.com சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து guru.comனு ஒன்று இருக்குது. guru.com freelancer.comலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிட்டு கொடுப்பாங்க. பிட்டுனா ஒன்றும் இல்லை, இப்போ நான் இந்த ரேட்டுக்கு நான் வந்து இந்த சர்வீஸ் செஞ்சு தரேன், இவ்வளோ ஆஃபர் தரேன் இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மினிமம் ப்ராஜெக்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ப்ராஜெக்டோட ரேட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு $250 ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. அதாவது வேறு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ப்ரப்போசலுக்கு வேலையே இல்லை. உங்களுடைய ப்ரொஃபைலு, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு ஃபைல்ஸ் இதெல்லாமே வச்சு தான் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும். இது வந்து ஆர்டர் கிடைக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சேலர், நீங்கள் வந்து ஒரு பொருளை விற்கிற மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். அந்த பொருளை வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து விற்கிறீங்க, அவ்வளோதான். விற்கிறதுக்கு அமௌண்ட் தராங்க, இதுதான் விஷயமே தவிர இதில் பிட் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. பிட் பண்ணுறது விஷயமே கிடையாது. அதனால தான் வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வந்து $250 வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களா, நீங்கள் வந்து ஒரு $200 நான் செஞ்சு தரேன்னு சொன்னீங்கன்னா ஓகே சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து மற்றவங்களோட நீங்கள் கம்மியாக தான் பிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிட் பண்ணும்போது உங்களுக்கு தான் வந்து இது கொடுப்பாங்க, அவங்களுக்கும் காசு மிச்சம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. என்ன ஆர்டர் நீங்கள் எவ்வளோ டாலருக்கு கொடுத்துருக்கீங்களோ அத்தனை டாலரும் வந்து அவங்க கண்டிப்பாக பே பண்ணிடுவாங்க. அதுக்குண்டான வேலையை நீங்கள் செஞ்சு தரீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வேலைன்னா என்னன்னே தெரியாது. இந்த ஃபைவர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி இதில் வந்து ஒரு 2-3 கிளைண்ட் எனக்கு கிடச்சாங்க. அந்த கிளைண்ட்டை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போது. ஸோ அதில் தான் எனக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் கிடச்சிது. ஸோ அதனால தான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் ஃபைவர் அக்கௌண்ட்டுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது கூட தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு உண்டான ஒரு ஸ்டெப்ஸு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணலாம். ஸோ அடுத்தது உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் நுழைஞ்சதுக்கப்புறம் இந்த பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ அதுதான் வந்து நீங்கள் இந்த இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ லாஸ்ட் ஒன் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்புக்கு உங்களுக்கு பையர்ஸ் வேணுமா, அதாவது கிளைண்ட் வேணுமா, உங்களுடைய ஓன் ஆஃபீஸை நீங்களே வச்சு நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு டெவலப் ஆகணுமா, கண்டிப்பாக இந்த ஃபைவர் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து நுழைஞ்சு உங்களுக்கு உண்டான ப்ராஜெக்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா ஒர்க் பண்ணி நல்ல குவாலிட்டியாக செய்யும்போது அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். நல்ல ரிவ்யூஸ் கொடுப்பாங்க, உங்கள் ரேட்டிங்ஸ் கிடச்சி அந்த ரேட்டிங்ஸ் மூலிமா உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஹை லெவலில் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபைவரில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது நன்மைகள் குறைபாடுகள், இதை ரெண்டையும் சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.